ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். And we know that all things work together for good to those who love God, to those who are the called according to His purpose. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன நடந்தாலும் அது நன்மைக்காகவே இருக்கும் என்று. நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் படுகிற பாடுகள், நாங்கள் எதிர்கொள்கிற போராட்டங்கள், நாங்கள் சந்திக்கிற அநேக காரியங்கள் எங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, எனக்கு பிரியமான தேவஜனமே, வேதம் சொல்வது போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறதாம். ஆம், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் காண்கிற தேவனாயிருக்கின்றார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பக்தன் சொல்கிறார். நம் தாழ்விலும் நம் உயர்விலும், நம்முடைய பலவீனங்களிலும், நம்முடைய வியாதியின் படுக்கையிலும், நம்முடைய இழப்பின் நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்றது. ஆம், உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில நாம் எதிர்கொள்கிற போராட்டங்கள் அநேகமாக இருக்கின்றது. பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், துக்கங்கள், அநேக காரியங்களை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது. ஆனால் நம்முடைய இருதயத்தில் இந்த வார்த்தையை நாம் நினைவு கொள்வோம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன அந்த நம்பிக்கை? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்பில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே என்று பவுல் சொல்லுகிறார். ஆம், வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற காரியங்களில உங்களுக்கும் எனக்கும் உலக பிரகாரமான சமாதானம் கெட்டு போகின்றது, நம்முடைய நிம்மதி போய்விடுகின்றது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கின்ற போது, அவரிடத்தில் அன்பு கூறுகின்ற போது, எது நேர்ந்தாலும் தேவனோடு இந்த சீஷர்கள் தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள். எதற்காக? அவர்கள் இயேசுவின் மேல் வைத்திருந்த அன்பு நிமித்தமாய். எனவேதான் இந்த நாளில் ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்கிறார். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமை ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வருங்காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று. ஆம், இந்த நாளில அந்த நம்பிக்கையோடு நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் நன்மைக்காகவே நடத்தி கொடுப்பார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் நீ செய்கிற காரியங்கள், செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்காகவே இருக்கும் என்று நம்பி விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.